ஹாய் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முறை மன்வை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். போன எபிசோடில் என்ன நினச்சுன்னா, நம்ம ஹீரோ அவனோட ஆப்பனண்ட்டை பிடிச்சி போட்டு அடித்து கையிலே காலிப்பட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சிலே குத்த போயிருப்பான். அதோட இந்த எபிசோடு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு சாம்பியனாக இருக்கணும்னா அதுக்கு நான் நிறைய பேரோட சண்டை போடணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஹெவி வெயிட்டாக இருக்கவங்க அவங்களோட சண்டை போட்டேன், அவங்களையும் தோக்கடித்தேன். என்னோட பலசாலியாக இருக்கவங்க, என்னோட வெயிட் கூட இருக்கவங்க எல்லாரையும் அடித்து தோக்கடித்து அவங்களோட வீக்னஸ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சேன். அதனால தான் நான் சாம்பியனாக இருந்தேன். எதுக்குன்னா வீக்னஸை கண்டுபிடிக்கிறதுல நான் ஒரு கில்லாடி. அதனால தான் நீ இப்போ என்கிட்ட அடி வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னை கையை முறுக்கி வச்சு, நாம்மா பண்ணேன் சௌக்கியமா அப்படின்ட்டு மூஞ்சிக்கு முகத்தில் கொண்டு வந்து டப்பார்னு ஒரு குத்துவான். அந்த வட்டத்தில் அப்படியே பொறி பறக்கிறது அப்படி தெரிச்சிட்டு போவோம். என் மவன்டாடே என் மவன்டா அது அப்படின்னா அவங்க அப்பா கிடந்து கத்திக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு விட்டு தான் சொல்லிய முடிச்சுப்பான் போலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இது நான் செய்ய அர்த்தம் தானே அப்படின்னு கேட்டவனே, என்னதே என்னடா சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்போ கேட்டு, அடே பைத்தியக்கார பையில என்னடா சண்டை இதே, நீ ஏதாச்சும் ஒரு ஒழுங்காக சண்டை போட்டியா, இங்கே பாரு அந்த என்ன நிலமையில இருக்குன்னு, ஒழுங்கு மரியாதையை ஒழுங்காக மன்னிப்புக்கல, என்ன சண்டை இது, எங்கேயாவது தெருவில் போட்டு எவனே அடிக்கிற மாட்டோம்னா நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான் அவங்க அப்போ. டேய் தக்கப்பா, நான் பாடுறா அவன் நகர முடியாத அளவுக்கு அவனை அடிச்சிட்டேன்டா, நான் அந்த அடியை ஒன்றையும் நவர்த்தி நிறுத்தாமல் இருந்திருந்தேனே இந்நேரம் அந்த பையன் செத்து போயிருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னதே செத்து போயிருப்பானா, நீ எங்கடா இந்த சண்டையில் போய் கற்றுக்கிட்டேன், பைத்தியக்கார மட்டும் தெருவில் எவனையும் பிடிச்சி போட்டு மிதிக்கிற மட்டம்லாம் சண்டை போடுறேன், ஐயோ இந்த பையலை வச்சுக்கின்னு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க அப்பன் தலையில் கை வச்சுக்கிட்டு இருப்பாப்புல. தலையை வலிக்குது அப்படின்னு சொல்லும் போதே பின்னாடி நிற்கிற மாஸ்டர் 1ன்னு வச்சுக்கலாம். மாஸ்டர் 1 இவன் அவனோட பவரை நல்லா தான் கண்ட்ரோல் பண்ணுறான். இந்த வயசுலேயே அவனோட அந்த ஸ்ட்ரென்த்தை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். அவனோட அந்த உடம்பு பலத்தை இவ்வளோ அருமையாக வெளிப்படுத்தோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இதில் ஒரு தப்பு இருக்குது. இவன் என்ன தான் சண்டை போட்டிருந்தாலும் இது ஒரு மார்ஷியல் ஆர்ட்டு பயிற்சியே கிடையாது. நான் இதை என்னால் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னிட்டு வந்து, எப்பா தம்பி நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும், நீ பண்ணுறது எதுவுமே இங்கே செட் ஆகலையடா, நீ பண்ணுற இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டு இங்கே அரச கும்பலத்தில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணல, டிமானிக் ஆர்ட்ஸில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணல, நீ ஏதோ ஒரு புதுசாக யூஸ் பண்ணுறீங்க, இது என்ன வகையான மார்ஷியல் ஆர்ட்ஸ்னே தெரியலையே, உண்மையிலேயே இது மார்ஷியல் ஆர்ட்ஸு தானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அந்த மாஸ்டர் 1 கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாப்புல. அதோட நான் ஒன்று கேட்கணும், மார்ஷியல் ஆர்ட்ஸில் என்ன ஒருத்தனோட பவரை ஒன்றையும் காட்டுறதா மார்ஷியல் ஆர்ட்ஸா, இல்லை அவனோட உடம்போட ஒன்றிணைஞ்சி அந்த டெக்னிக்கை அவன் மனசால் கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணுறது தான் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லும் போது, ஆமாம் இவன் வெறும் பவர் ஒன்றையும் பயன்படுத்துகிறான், இது மட்டும் ஆண்கள்லாம் கொலை செய்கிறதுக்கு ஒன்றையும் தான் அப்படி பண்ணுவாங்க, அவன் மிகப்பெரிய ஒரு கொலையாளியை மாறப்போகிறான் அப்படின்னாங்கிட்டு தனியாக நின்று நம்ம ஹீரோவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, நீங்கள் சொல்கிற மட்டுமே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை முள்ளாக தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரும், இல்லைன்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை தப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே பயன்படுத்துகிற ஒருத்தனும் 2 பேருமே அரக்கங்க தானே. ஆனால் நம்மளோட கிங்கு நீங்கள் சொல்கிறீங்கள அதில் ஒருத்தரும் அந்த அண்டர்ரேட்டட் மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு அதில் நம்ம நாட்டுக்கு கிங்கானவர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கோம். ஆச்சரியப்பட்டு, ஆமாம் நீ இப்போ என்ன தாண்டா சொல்ல வர, என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறா அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தன் மார்ஷியல் ஆர்ட்ஸை தப்பான வழியில் கற்றுக்கிட்டு டீமனாக மாறுறதும், அதே மார்ஷியல் ஆர்ட்ஸை நல்ல வழியில் கற்றுக்கிட்டு நல்லவனாக இருக்கிறதும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவன் புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை எப்படி பயன்படுத்துகிறோம்னு. அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் நம்மளோட டிமானிக் பார்ட்டும் இருக்குது, அதோட நல்வழியும் இருக்குது. நம்ம அதை பயன்படுத்தி எப்படி முன்னேறோங்கிறது தான் இருக்குது. ஒருத்தன் அந்த டெக்னிக்கை அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னா அதோட அர்த்தமே மாறி போய் அவன் கொடூரமான வழிக்கு போகிறதுக்கு தான் அது வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அவனோட புரிதல் கொஞ்சம் மாறினதுனால அவன் டிமானிக் பாதையில் போயிட்டு ஏகபோகமான மக்கள் அவனோட மைண்டை இழந்து கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால அவன் அண்டர்ரேட்டடு தடை செய்யப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்துகிறவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதான் டிமானிக் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொன்னிச்சு. அதுலேருந்து ஒருத்தர் வந்தார் அண்டர்ரேட்டட் மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்துகிறவர். அவர் நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்திலேயே அவங்க எல்லாரும் அவனை பார்த்து மிரண்டு போனாங்க. அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் அவரை பின்தொடர்ந்து போக ஆரம்பித்தாங்க. அதோட ஈவில் எதிர்த்து சண்டை போட்டார். அதோட அவர் மிகப்பெரிய ஒரு 10 மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயே அவரும் ஒரு மிகப்பெரிய மாஸ்டராகவும் மாறினார். அவர் ஒரு கிங்காகவும் மாறினார். ஆனால் ஒரு அண்டர்ரேட் மார்ஷியல் ஆர்ட்ஸை பயன்படுத்தி தான் அவர் இந்த ஒரு நிலைமைக்கு வந்தார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இதை ஒன்றி சொல்லுங்கள், ஒருத்தன் அவன் அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸை
நம்பி கற்றுக்கிட்டா அது நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு கல்லை வந்து அண்டர் ரேட்டட் மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிங்கன்னா அது வந்து தப்பான கல்லாக மாறிடுமா? அதே மாட்டம் ஒரு நல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டு நல்ல திறமையான ஒருத்தன் கொலை செஞ்சு எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தான்னா அவன் நல்லவனே சொல்லுவீங்களா? இந்த உலகத்தில் இப்படி தான் சட்டம் இருக்கா? அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான் அவரை பார்த்து. கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் செருப்பை சாணியில் முக்கி அடித்த மாட்டேன் இருக்குடா எனக்கு. சீ, டப்புன்னு அடிச்சிட்டான் அவன் சாணிலே முக்கி அப்படின்னு அவன் யோசிச்சு நிற்கிற மாட்டேன். நம்ம சும்மா வந்து அப்படின்னது ஒரு காமெடிக்கு சொல்கிறேன், நல்லா இருந்தால் வச்சுக்கிங்க, இல்லை அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நீ சொல்கிற மாட்டேன் தடை செஞ்ச டெக்னிக்கே கற்றுருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு நல்லது செஞ்சால் அவனை நல்லதுன்னு தானே சொல்கிறீங்க, இல்லை கெட்டவன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே நம்மளால் கொடூரமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கற்றுக்கிற டெக்னிக்கில் நம்மளோட சக்தியை ஒண்டி நான் பார்த்துட்டேன். என்னோடய முட்டாள்தனத்தை இந்த சின்ன பையன் எனக்கு திறந்து வச்சுட்டான். நம்ம என்ன பண்ணுறது, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? இல்லை ஏற்கனவே நம்ம வந்து ஏகப்போகமாக அடி வாங்கிட்டோம். இப்போ எதுவும் பேச போனோம்னா சாணியை முக்கி செருப்பாலே அடிச்சு விடுவாங்க. நம்ம எப்படியே விட்டு அடுத்து என்ன பண்ணாலும் யோசிப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. பத்தாக்குறைக்கு அவர் உடம்புலேருந்து அப்படியே சும்மா எமிட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்ன இந்த மனுஷன் நம்மளோட கருத்தை தானே சொன்னோம், அவன் பாட்டுக்கும் ஏதோ சிந்தனையில் இறங்கிட்டான். எல்லாருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கும்ல. ஐயோ இவங்கள்ட்ட என்ன ஒன்றுமே சொல்ல முடியலை. நம்ம ஒரு பெரிய மனுஷனாகவும் நடந்துக்க முடிய மாட்டேங்குது. நம்ம சின்ன பையன் உடம்புல இருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஆளு ஹீரோ சொன்னதெல்லாம் யோசித்து பார்ப்பாரு. என்ன யோசிச்சு வைப்பண்ணா, கலக்கி சாப்பிட்லாமா இல்லை முட்டை குருமா வச்சு சாப்பிட்லாமா? அது இல்லைப்பா, நம்ம சாப்பிட்றது யோசிச்சுட்டு இருக்க பாருங்க. அப்பா இவன் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, ஒரு வேளை இருக்காதோ, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு தன்னோட மொத்த ஆறாமையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ மேலே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தன் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து குதிச்சு, மாஸ்டர் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் வந்து என்லைட்மெண்ட் அடைஞ்சிட்டிங்க, நீங்கள் எப்படி அடைஞ்சிங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு டப்பக்கடின்னு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன், இதுக்கு மேலாம் இன்னும் நிறைய இருக்குது, இதெல்லாம் பெரிய விஷயம் நீங்கள் வந்து பேசிட்டீங்க பார்த்தீங்களா, பாராட்டுறேன், நல்லா பாராட்டுறான் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு சிக்கி சாஞ்சட்டத்துக்கு 4 இருக்குமா, ஒரு சொட்டை, ஒரு மொட்டை, அப்புறம் வந்து ஒரு வழுக்கை, எல்லாம் ஒன்று தான். அவங்களுக்கு மண்டையில் ஏதோ தொப்பையை போட்டுருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் அவர் சொல்கிற மட்டும் இன்னும் நிறைய தாண்டத்துக்கு இருக்குது. ஆமாம் என்ன தாண்டத்துக்கு இருக்குது அப்படின்னு ஒருத்தன் கேட்பானா, செவரு தான் இப்போதைக்கு அவர் நல்லா பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்காரு, போக போக நம்மளுக்கு ரொம்ப பெருமை சேர்க்குறாரு நம்ம ஊருக்கு அப்படின்னு அவங்களாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஒரு சின்ன பையன் சொன்ன வார்த்தையை வச்சு இந்த ஆள் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டான்னு சொன்னால் இவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா, இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமாம் ஐயா இங்கே பாருங்கள் நான் ஜெயிச்சிட்டல, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நான் ஜெயிச்சதை அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டர் பார்த்து நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருப்போம். சரிப்பா நீ சொல்கிற மாட்டே நீ ஜெயிச்சிட்டப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவர் சொன்னோடனே, டேய் தகப்பா பத்தியா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, இந்த பைத்தியக்காரன் வேற ஜெயிச்சிட்டானா, என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க அப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஐயா இது தெரியாமல் இவன்ட்டு வேற பத்தியத்தை கட்டி விட்டோமே, ஐயோ வீட்டுக்கு போனோன்னா குழந்தையா போகிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருப்பானா, தம்பி எனக்கு நீ ஞான உறுதியை அடைய வச்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா, நான் என்லைட்மெண்ட் அடைஞ்சதுக்கு நீ தான் காரணம், நான் இதை கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன், அதனால் நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், நான் வந்து உனக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு விருப்பமாக இருக்கேன், நீ என்னோடய பயிற்சியை ஏற்றுப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அந்த மாஸ்டர் ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பாப்புல. என்னடா இது மார்ஷியல் ஆர்ட்ஸா, இப்போ வாங்கடா டே எனக்கெல்லாம் விருப்பமே இல்லைடான்னு சொல்லும் போது, அடே பைத்தியக்காரா இந்த வாய்ப்பெலாம் பயன்படுத்திக்கணும்டா, இதெல்லாம் பயன்படுத்தி நீ பெரிய எல்லாம் வளரணும்டா, முட்டா வேலை இருக்கியா டே, நீலாம் என்ன இளவுடா நீ, உன் மண்டையில் களிமண் இருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கா, மூளை இருக்கா அப்படின்னு நம்ம அப்பா கறக்கிறது கத்திக்கிட்டு இருப்போம். எப்பா தம்பி கொஞ்சம் பொறுப்பா, நான் வந்து உன்கிட்ட ஒரு ஆஃபர் வைக்கலான்னு நினைக்கிறேன், நீ வந்து நான் சொல்கிறத ஒழுங்காக செஞ்சின்னா உனக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா அது ரிவார்டா, என்ன ரிவார்டு ஹீரோ கேட்பானா, நீ நார்மலான ஏதோ டெக்னிக் தான் பயன்படுத்திகிட்டு இருக்க, அதனால் நீ என்னை வந்து சண்டை போட்டு திருப்தி அடைய வச்சிட்டின்னா உனக்கு ஏற்ற டெக்னிக்கே நீ கற்றுக்கிட்டு அதை நீ கல்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட தலைமை சொல்லிவிடுவான். ஆஹா எந்த டெக்னிக் வேணாலும் நான் கற்றுக்கலாமா, இது உண்மை தானே, வேறு எதுவும் பொய்க்கு இல்லைல்ல, மாற்றி கித்தி எதுவும் பேச மாட்டீங்களே, நீங்கள் சொன்னது அப்படியே தானே செய்வீங்க, அப்படி எதுவும் செய்யலை கல்லை எடுத்து மண்டையிலே அடிப்பை பார்த்துக்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனுஷன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். சரி
இந்த ஒரு ஆஃபர் ஓகே. அப்படி நான் உங்களை ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோடனே, அடே மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயே ஊறி போயிருக்க என்ன நீ தோக்கடிக்கலாம்னு நினைக்கிறியா? 10 வயசு கூட ஆகல அதுக்குள்ளேயும் என்ன பேச்சு பேசுகிற மாதிரிங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருப்பாப்புல ஃபஸ்ட்டு மாஸ்டர். அடிக்கிற அடியில் என்ன ஆகுதுன்னு பாரு, கிளி கிளி அடிக்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நீ ஜெயிச்சிட்டின்னா நீ நான் வந்து உனக்கு கடன் பட்டிருப்பேன்ப்பா. நீ எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலும் நான் செய்வேன், ஓகேவா? நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக வந்து நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவாப்புல. ஆஹா, அப்படியா? அப்போ நான் தயாராகுங்க. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கடன்பட போகிறீங்க. நான் உங்களை அடிச்சு இன்னைக்கு ஜெயிச்சேன். நான் வந்து உங்களை வந்து எனக்கு கடன்பட வச்சு எல்லா மாதம் வச்சும் கற்றுக்கெல்லாம் வச்சுக்க என் பேரையே மாற்றிக்கிறேன். நான் குப்புசாமியாக ஆயிர மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அந்த பக்கம் எதை கருவுற வார வட்டுத அப்படின்னு திரும்பி பார்த்தா, அந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோட சண்டை போட்டா இருக்க பார்த்தியா, அந்த பையன் வந்து சும்மா கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவை. மவனம் ஒரு நாள்ட்டு ஒரு நாள் உன்னை ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிக்கலை. என் பேர் ஐயா என் பேர் தெரிலையா விட்டுருங்க. என் முறைச்சிக்கிட்டே இருக்கான் அவன். நம்ம ஹீரோ ஆகா அவன் வேற பார்க்குறானேன்னு யோசிச்சுட்டு அடுத்து சண்டைக்கு தயாராவாங்க. என்னப்பா தம்பி, நான் உடன் சோட தான் பயன்படுத்த போகிறேன், ரெடியாக இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து மாஸ்டர் ஒன்று கேட்பார். நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மாஸ்டரும் ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இப்போ அங்கே நிற்கிறவங்கலாம் மவுண்ட் வாசட்டை சேர்ந்த லீட்ரு இப்போ சண்டை போடுறது நேரில் பார்க்கலான்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், முன்னே நடந்த சண்டை மட்டும் தெரியலையே இது, எதனால 2 பேரும் இப்படி அசையாமல் நிற்கிறாங்க, என்ன தான் படிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களாம் நம்ம ஹீரோவையும் மாஸ்டரையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ உட்காந்து தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த ஆள் பார்க்க சும்மா தான் நிற்கிறான், ஆனால் அவனை சுற்றி அவன் ஒரு ஆறா சீல்டை போட்டு வச்சுருக்கான் தெரியுமா? அவனோட ஆரவை அப்படியே பரப்பி வச்சுருக்கான். அதில் காலை வச்சோன்னே நம்ம கைமா தான் தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும் இவன் வந்து ஒரு மார்ஷியல் மாஸ்டர் வேறு. இவனை அடித்து நம்ம காலி பண்ணோம்னா நம்ம சேட்டச்சி பண்ணியே ஆகணும். சட்டி போட்டு தான் அடிக்கணும் அவனை. அந்த ஆளுக்கிட்ட ஒரு கத்தி இருக்குது, ஆனால் என்கிட்ட கையிலே ஒண்டி தான் இருக்குது. இதை பயன்படுத்தி தான் நான் அட்டாக் பண்ணணும். நான் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக தோற்று போயிடுவேன். அதனால் நம்ம ஏதாச்சும் ஒன்றுக்கு வேணும்னா ஏதாச்சும் ஒன்று இழக்கணும். அதனால் சின்ன டேமேஜ் வாங்கிட்டு பெரிய பாதிப்பை கொடுக்க முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி கிளம்ப ஆரம்பிப்பான். இலை வேங்கையே மோவாமல் ஒத்தையில் வரான்டா, எவனாக இருந்தாலும் ஓடி போயிருக்கடா, வந்தவன் எல்லாரையும் அடித்து காலி பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பார்த்துட்டு மவுண்ட் வாசட்டை சேர்ந்த லீடர் வந்து, இவனால் என்னோடய ஆரவை பார்க்க முடியுதா? கண்டிப்பாக இவன் ஒரு ஜீனியஸ் தான். இந்த ஒரு குழந்தையும் ஜீனியஸாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு போயிடுவார். யாவோட இவன் பவர்ஃபுல்லாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் அவர். தம்பி, நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுனால நான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு தரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இந்த ஆள் கிஃப்ட்டுன்னு சொன்னதை வில்லங்கம் பண்ண போகிறான் போலையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருப்பானா. அந்த ஆள் அப்படியே அவனை ஆரவை ரிலீஸ் பண்ணோன்னே அன்லீஸ் ஆகிட்டு இருக்கு பாரு. ஐயோ டே, இது முடியாதுடா, இது முடியாதுடா. இவனடா இவ்வளோ ஆரம் வச்சுருக்கான், இவ்வளோ ஆரம் வச்சு தான் நம்மளால் எப்படா நம்ம பிளானை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கதற ஆரம்பிச்சிருவோம். அடே தம்பி, பயமாக இருந்துச்சுன்னா போயிட்டு அப்படியே சரண் நினச்சிட்டு மடிப்பட்டு நான் தோத்துறேன்னு ஒத்துக்க. அப்படி ஒத்துக்கிட்டின்னா போயிட்டு வீட்டில் ஃபீடிங் பாட்டில் போட்டு அதில் பால் ஊற்றி குடிக்கிறதுக்கு உனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவை கலாய்ச்சிட்டு ஸ்வாட் எடுத்து வெட்ட போவாப்புல. டேய் வந்துட்டுண்டா பாக்ஸிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வெறி குண்ட ஒரு பண்ணுற அட்டாக்லாம் அப்படி தட்டுக்கிட்டு குமிஞ்சி கபடி கபடி ரைட் அடி லெஃப்ட் அடி குமாரே தாவடா செவட்டா அட்டிச்சு நவுத்துறவனை விரண்டேடி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஒவ்வொரு அட்டாக்லேருந்து தப்பிச்சு போயிட்டுருப்பான். அவரும் சும்மா சொல்ல முடியாது, அடி பிரிச்சு எடுப்பார் நம்ம ஹீரோ. செஸ்ட் மிஸ்லாம் தப்பிச்சுட்டு இருப்பான் எல்லாத்தையும். மாஸ்டர் ஒன்று பார்த்துட்டு, யாயோ என்ன ஒரு ஃபுட் ஒர்க்கியாது, என்னாம நான் வர்றான், நான் அட்டாக் பண்ண போகிறதெல்லாம் பார்த்துட்டு அவன் என் அட்டாக்கு ஏற்றாப்புல சும்மா டான்ஸ் ஆடுற மாட்டோம்ல நகர்றான், அருமையாலையா இருக்குது இது பார்க்குறதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அடுத்து நம்ம ஹீரோ யோசிப்பான், ஐயோ இப்போ என்ன இந்த அடி அடிக்கிறான், அடி வரமெல்லாம் தப்பிக்கிறது கஷ்டமாக இருக்குது, நான் சின்ன பையன் அப்படின்னு பொறுமையாக நடந்துப்பான்னு பார்த்தா ஒவ்வொரு வாட்டியும் அடிக்கும் போதே என்ன போட்டு தள்ளுற மட்டும் வரையான் அவன், இவெல்லாம் நல்லா இருப்பானா அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருப்பான். சரி, எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் அட்டாக் பண்ணும் போதும் நான் டார்ச் பண்ணி முன்னாடி போயிட்டே இருப்பேன். அப்படி முன்னாடி போனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது என்னால் அட்டாக் பண்ண முடியும், அந்த வாய்ப்பு இது தாண்டா, சாவுடா செத்த பையல அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவும் கத்திக்கிட்டு அட்டாக் பண்ண வருவான். ஆனால் தம்பி என் கையில் ஸ்வாடை இருக்குப்பா அப்படின்ட்டு ஸ்வாடை எடுத்து நம்ம ஹீரோவோட கையிலேயே மட்டார்னு ஒரு அடி, ஐயையோ அடிச்சுப்டாயா கையை அடிச்சுப்டாயா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே கத்தி விட்டு போடுவாங்கிட்டு ஹீரோவும் நல்ல ஒரு டேமேஜ் வாங்கிடுவான். என்னப்பா தம்பி, ஒன்று மட்டும் இந்த சின்ன ட்ரிக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுடா, இதை ஏன்டா என்கிட்ட வந்து நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் நம்ம ஹீரோ போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாப்புல.
இவன் நல்லா தான் இருக்கிறான், சண்டை போடுறான். ஆனால் இவன் பண்ணுறத பார்த்தா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இவன் ஃபுட் ஒர்க்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருப்பார், சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். சரி உன்னோட சோலி முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுத்து அக்கிலே ஒரு அடி. அந்த ஸ்வாடை ஹீரோ வந்து மட்டார்னு அடிக்குமா, அப்போ நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அவரோட கழுத்திலே ஒரு அடி போட்டு விட்டுருவோம். என்னையும் அடிச்சிட்டான் அவன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ திரும்பி பிடிச்சி அவரோட கையை அப்படியே லாக் பண்ணிடுவான் கழுத்தோட வச்சு. லாக் பண்ணோடனே இலை விட்றா, இலை 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 விட்றாடி, என்ன சண்டைடா இது, விட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிடந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவரு கிடந்து என்ன இலவுடா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. அவங்க அப்பா அம்மா திருப்பி ஏதோ ஒரு இலவு ட்ரிக்கை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோ அப்படியே கழுத்தை இறுக்கி பிடிச்சிருவான். எவ்வளோதான் பலசாலியாக இருந்தாலும் இந்த அடியிலேருந்து யாராலையும் மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு முறுக்கிட்டு இருப்பான். இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 15 நிமிஷமாக தான் போடுவேன், கோச்சிக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து டைம் பற்ற மாட்டேங்குது எடிட் பண்ண. 30 நிமிஷம் ரெடி பண்ணலாம் பார்த்தா 3-4 நாளாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். மழை வந்து வீடியோ எடிட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கோச்சிக்காதீங்க கெஞ்சி கேட்குறேன். நண்பர்களே, இப்போதைக்கு நம்மளால் அமௌண்ட்டு கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் பாரபட்சம் பார்த்து ஸ்கேனர் போட்டு விட்றேன். முடிஞ்ச ஏதாச்சும் 5-10 ஏதாச்சும் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நெட் கார்டு போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே நம்மள்ட்ட காசு இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்குது. நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன் தான், ஆனால் உங்களை நம்பி கேட்குறேன். விருப்பம் இருக்கவங்களையும் போட்டு விடுங்க, இல்லைன்னா அப்படியே தள்ளி விட்டு போயிருங்க.